உலகத் தமிழர்களின் உள்ளங்களில் எழுச்சியும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் வழங்கிக் கொண்டிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சுப்பு பஞ்சு. இது 1000ல் ஒருவன் உங்களில் ஒருவன். ஆயிரம் போட்டியாளர்களை தாண்டி இன்று நம்முடன் 1000ல் ஒருவன் மேடையில் 1000ல் ஒருத்தியாக திருமதி அருணா சந்தோஷ். என் பேர் அருணா. நான் வளர்ந்ததெல்லாம் கோயம்புத்தூர்ல. 2009 செப்டம்பர் எனக்கு மேரேஜ் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் பேர் சந்தோஷ். பார்த்த ஃபஸ்ட்டு சைட்டே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவங்க கொஞ்சம் சுட்டித்தனம், கொஞ்சம் வெக்கப்பட்டாங்க. அந்த திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப அப்போ பிடிச்சிருச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நேச்சர், மலைகள், காடுகள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு பாட்னி ப்ரொஃபஸர். கோயம்புத்தூரில் சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அது விலங்குகள், காடுகளை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். சுருக்கமாக சாக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்கானில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி ஒர்க் ஷாப் நடந்தது. சவுத் இந்தியாவிலேருந்து நான் செலக்ட் ஆனேன். அது லண்டனில் நடந்தது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது என்னால் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். இவங்க பிஹெச்டியும் பண்ணிக்கிட்டு, குழந்தையும் பார்த்துக்கிட்டு, என்னையும் பார்த்துக்கிட்டு, ஷீ இஸ் டூயிங் ஹர் ஜாப் வெல். அவங்க அவங்களோட திறமைகளை நிறைய எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 1000ல் ஒருவன் மேடையை அவங்க திறமையை நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு. எங்களோடது சின்ன அழகான பாசமான குடும்பம். நாங்கள் இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் ஜெயிச்சு வர்ற பணத்தில் எங்களுக்குன்னு அழகான ஒரு வீட்டை கட்டிக்கணும்னு ஆசை. அப்புறம் குழந்தை ஆதித்யாவுடைய ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணணும்னு ஆசை. இதோ நம்முடன் திருமதி அருணா சந்தோஷ். வாங்க அருணா சந்தோஷ். ஹலோ சார். நல்லா டான்ஸ் ஆடுவீங்களா? உள்ள வரும்போது ஃபுல் எனர்ஜி, ஃபுல் ஜோஷ்ல அப்படி வந்தீங்க, டான்ஸ் எல்லாம் போட்டு. சும்மா அப்பப்ப. எங்க படிச்சீங்க? PSDR கிருஷ்ணமல் காலேஜ் ஃபார் விமன் கோயம்புத்தூர். MSc மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை. கோயம்புத்தூர் ஸ்லாங்ல தமிழ் பேசுவீங்களா, சென்னை ஸ்லாங்ல தமிழ்? எனக்கு வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்க நீங்க நல்லா ஆட்டம் ஆடுறீங்க. ஆனா இங்க நின்னு ஆட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் ஆடி காட்டுங்களேன். உங்களை நான் பேசதானே சொன்னேன், கேள்வியா கேட்க சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? சந்தோஷ். நீங்க அந்த ஜெயம் ரவி படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அதுல எப்படி கூப்பிடுவாங்க? சந்தோஷ். நீங்க ஏதோ ஒரு நிக்நேம் வச்சிருக்கீங்களா? நான் அந்த நிக்நேம் வச்சு தான் சார் கூப்பிடுவேன் அவரை. அது என்ன? அது அதுக்கு மீனிங்லாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் நானே வச்ச நேம். சிச்சிடு குட்டி. சிச்சிடு குட்டி கூப்பிடுங்க. சிச்சிடு குட்டி. ஏங்க அவர் அவ்வளவு வெக்கப்படுறாரு? நாங்க இப்படி பேசுறது பார்த்து நிறைய பேர் எங்களுது லவ் மேரேஜான்னு கேட்பாங்க சார். எங்களுது பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ் இல்லையா? இல்ல சார். நான் அப்படிதான் நினைச்சேன். அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச்ட் மேரேஜ். அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லவ். இப்ப பயங்கரமான லவ். உங்க வீட்டு லவ், எங்க வீட்டு லவ் இல்ல, அப்படி ஒரு லவ். அடா. எதுக்காக இந்த கேம் விளையாட வந்தீங்க? சார் ஹஸ்பண்ட் பிசினஸ் பண்றாரு. பில்டிங் ப்ரொமோட்டர்ஸா இருக்காங்க. ஸோ எங்களுக்குன்னு ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். உங்களுக்கு உங்க வீடு கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். விதிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இதோ நம்ம விளையாட்டுக்கான விதிமுறைகளை பார்ப்போம். இதுல மொத்தம் 3 தளங்கள், 10 கேள்விகள். இதுல நீங்க எங்கேயாச்சும் தவறு பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு இந்த ஆட்டம் முழுக்க 2 துருப்புச்சீட்டு வழங்கப்படும். அந்த 2 துருப்புச்சீட்டை நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து ஆட்டத்தை விளையாடலாம். உங்க கையிருப்பு பணம் எல்லாம் உறுதி பணமா மாறுறதுக்கு கனவு பட்டியல் இருக்க எல்லா பதில்களையும் நீங்க சரியா சொல்லணும். கனவு பட்டியல் அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 4 விடைகள் கொடுக்கப்படும். அதுல சரியான விடையை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல ஒரே ஒரு விடை தான் போய் சேரும். அதே நீங்க தவறான பதில தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்க கனவு பட்டியல்ல 4 விடைகளும் போய் சேரும். உங்க கனவை பெருசா வச்சுக்கோங்க, கனவு பட்டியலை சின்னமா வச்சுக்கோங்க. அருணா, உங்களுக்கான தலைப்புகள் இது உங்க டிஸ்பிளேல இருக்கு. இதுல உங்களுக்கு
பிடித்த, அதான் நான் சொன்னேன் பிரிச்சு மேஞ்சிடலாம்னு நினைக்கிறேன், அந்த 3 தலைப்பு சொல்லு. இதுல நீங்க எது தேர்வு செய்வீங்க? பொது அறிவு, சினிமா, வரலாறு. பொது அறிவு, சினிமா, வரலாறு என்ற 3 தலைப்பை நான் சூஸ் பண்ணிருக்காங்க. சோ உங்களுடைய முதல் கேள்வி எந்த தலைப்புல இருக்குன்னு பார்ப்போம். தளம் 1, கேள்வி 1. உங்களுக்கான முதல் கேள்வி, அலைப்பாயுதே படத்தில் மாதவன் கதாபாத்திரத்தின் பெயர் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஏ ராஜேஷ், பி சிவா, சி அர்ஜுன், டி கார்த்திக். உங்கள் நேரம் ஆரம்பம். ரொம்ப டஃப்பான क्वेश्चन சார். அப்படியா? சினிமா அப்படி நீங்க ஏங்க பதில் சொல்ல சொன்னா பைக் ஓட்டிட்டு இருக்கீங்க, நேரம் போயிட்டு இருக்குங்க. சார் போட்டோ சார். போட்டுமா? 15 வினாடிகள் தான் இருக்கு. சொல்லிடலாமா சார் ஆன்சர்? தெரியுமா? தெரியும். ஒரு கஷ்டம், நீங்க சொல்லுங்க. கார்த்திக். டி கார்த்திக். இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக டி கார்த்திக். டி கார்த்திக். எஸ் ஓவர் கான்ஃபிடன்ட். சார் அதெல்லாம் இல்ல, ஷியோரா தெரியும். மாதவன் அவ்வளவு பிடிக்கும். மேடி சார். நான் தான் அப்பவே உங்கள்ட்ட கேட்டேன், கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடண்டா விளையாண்டீங்களா? இல்லவே இல்ல, எனக்கு நல்லா தெரியும். சிவா கண்டிப்பா தானே அவர் பேரு. சிவா வந்து ரன் படத்துல வரும். அப்ப ராஜேஷ்? ராஜேஷ் வந்து மின்னலி. அவர் படம் எல்லாம் பார்த்துருவீங்க. கண்டிப்பா. ஸ்டில் கார்த்திக் தவறான. கார்த்திக் தான். கார்த்திக் தான் ஆன்சர் சார். கார்த்திக் சரியான பதிலா? கார்த்திக் சரியான பதில். சார் நான் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு நினைக்கல சார். உங்களை பார்ப்பேன்னு நினைக்கல சார். இந்த ஷோல ஜெயிச்சிருவேன்னு நினைக்கல சார். ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அடா 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 அடா. சோ முதல் கேள்வி 2500 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க கனவு பட்டியல் எப்படி இருக்குன்னு பாப்போமா? உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் கார்த்திக். ஒரே கேள்வி, சரியான விடை. சோ ஒரே ஒரு பதில் மட்டும்தான் கனவு பட்டியல்ல வந்திருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து உங்க கனவு பட்டியல சின்னதாவே வச்சுக்க ட்ரை பண்றேன். கனவுகளை பெருசா வச்சிருக்கோம். வெரி குட். அடுத்த கேள்விக்கு போலாமா? எஸ் சார். இப்போ உங்களுக்கான 2வது கேள்வி தளம் 1 பாப்போமா? பாப்போம். ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் என்ன? எனி டைம் மணி, ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் மிஷின், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் மிஷின். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏடிஎம். நேரம் குறைந்துகிட்டே வருது. ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். இறுதியாக எஸ் சார். இறுதியாக உறுதியாக உறுதியாக எஸ் சார். இறுதியாக உறுதியாக ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். இது கொஞ்சம் கான்ஃபிடன்ட்ல சொன்னீங்களா குத்துமதிப்பு சொன்னீங்களா? குத்துமதிப்பா சார். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் சரியான விடையா? சரியான விடை. உங்களோட ஏடிஎம் அப்படிங்கிறது யாரு? சார் திரும்ப திரும்ப வம்பள மாட்டி விடுறீங்களே. இல்லங்க, நான் சிட்டி பேங்க், கனரா பேங்க், HDFC அந்த மாதிரி கேக்குறேன். சந்தோஷ் பேங்க் சார். சந்தோஷ். அந்த பேங்க் சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க தான் உங்களுடைய எனி டைம் மணி. யூ ஆர் தி ஏடிஎம். சார் எனி டைம் மணி கிடையாது சார். சந்தோஷ் அழகிய தமிழ் மகன் ஏடிஎம். இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே சொல்லி சொல்லி உங்களை எதுவுமே பேச விடாம பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்த உடனே கவுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டாங்க. முடிச்சிட்டாங்க, அங்கேயே முடிச்சிட்டாங்க. நிஜமாக சார். அவரை பார்த்து நீங்க ரொம்ப நல்லவரு. உங்களோட குத்துக்கு மதிப்பு 5000 ரூபாய். குத்து மதிப்பா தானே சொன்னீங்க? எஸ் சார். சரி, உங்களோட கனவு பட்டியல் பாப்போமா? கண்டிப்பா. உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்
கார்த்திக் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். 2 கேள்விகள், 2 சரியான பதில்கள். கனவு பட்டியல்ல 2 பதில்கள். இந்த தளத்துல இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணி சரியான விடை சொன்னீங்கன்னா தான் அந்த லெவல் முடியும். சோ கேள்வி 3 என்னன்னு பார்ப்போம். மயில் இவற்றுள் சரியானது எது? கூவும், கத்தும், அகவும், கரையும். உங்கள் நேரம் ஆரம்பம். மயில் கூவும், மயில் கத்தும், மயில் அகவும், மயில் கரையும். சார் ஆப்ஷன் சி அகவும். இன்னும் 10 வினாடிகள் இருக்கு. அகவும். நிச்சயமா? Yes, sir. இறுதியாக இறுதியாக உறுதியாக. ஆப்ஷன் சி அகவும், இறுதியாக உறுதியாக. ஓகே, 3வது கேள்வி. அகவும் அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. மயில் அகவும் அப்படிங்கிறது சரியான விடையாக இருந்தால் தளம் 1 வெற்றிகரமா நிறைவு செய்வீங்க. நிச்சயமா பதில் சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா சார். அவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க? நான் அகவி காட்டினேன்ல சார். ஓகே, கான்ஃபிடண்டா இருக்கீங்க? எஸ் சார். பதில் என்னன்னு பாப்போம். சி அகவும் சரியான விடை. நீங்க வந்து பாட்டனிஸ்ட். ஆமா சார். அகவும் அப்படின்னா என்ன? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் அது பதில் சொல்லிருக்கீங்க. மயில் அகவும் சொல்லுங்க, மயில் கூவும் சொல்ல வேண்டியது. சார் மயில் அகவதா சார் செய்யும். அதான் என்னன்னு கேக்குறேன். சார் நான் அகவி காட்டவா? அகவுங்க, நல்லா அகவுறீங்களான்னு பாப்போம். வடிவேலுக்கு தொண்டை கட்டின மாதிரி இருக்கு. வேற குயில் மாதிரி. ராசாவே வருத்தமா. இல்ல வேற ஒண்ணு இருக்கு. அவர் மேல இருக்கா? ஆமா. அது என்னது? அடி வாங்குற ஒரு நாய், கடி வாங்குற ஒரு நாயோட குரல் வந்தது. அது யார்? அது நாய், குட்டி நாய். அது வந்து எனக்கு விஷுவலா அப்படி பாக்கும்போது விஷுவலா நீங்க பார்க்கவே வேணாம். கட். விஷுவலா எப்படி தெரியுமா தோணுது? வேணாம் சார். விஷுவலா கட். சரி, இப்போ உங்களுக்கான கனவு பட்டியல். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் கார்த்திக் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின், அகவும். தளம் 1ல 3 கேள்விக்கும் சரியான பதில்களை சொல்லி 10,000 ரூபாய் உங்களுடைய கையிருப்பு பணமா ஆயிருக்கு. 2வது தளத்துக்கு போறோம். 25,000 ரூபாய்க்கான கேள்வி. தளம் 2 கேள்வி 1. மனித உடலில் எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும்? ஏ 4 to 5, பி 5 to 6, சி 4.5 to 5.5, டி 3.5 to 4.5. உங்கள் நேரம் ஆரம்பம். மனித உடலில் எத்தனை லிட்டர் ரத்தம் இருக்கும்? 4 to 5, 5 to 6. 20 வினாடிகளே இருக்கிறது. 4.5 to 5.5, 15 வினாடிகள். 3.5 to 4.5, 10 வினாடிகள். பி ஆப்ஷன் பி 5 to 6. ஆப்ஷன் பி 5 to 6 இறுதியாக இறுதியாக உறுதியாக. உறுதியாக. ஆப்ஷன் பி 5 to 6 இறுதியாக உறுதியாக. ஒரு மனித உடம்புல 5 to 6 லிட்டர் இருக்கும் அப்படிங்கிறது குத்து மதிப்பா? நீங்க படிச்ச மாதிரி 5 to 6 சரியான பதில் நினைக்கிறீங்களா? பார்க்கலாம் சார். சார் டென்ஷனா இருக்கு சார். இப்பதான் சொன்னேன் துருப்புச்சீட்டு எதையும் நீங்க யூஸ் பண்ணல.
5 to 6. சரியான பதில். செம்ம டவுட்ல இருந்தீங்கல்ல? தப்பா சொல்லிட்டோம்னு நினைச்சீங்கல்ல? உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வேற அப்படி இப்படின்னு மாத்துறீங்க, பயமா இருக்கு. 5 to 6 லிட்டர் தான் உடம்புல ரத்தமே இருக்கு. அதை டென்ஷன் ஆகி அதை ஏன் கொதிக்க வைப்பானு, அந்த கொதிச்சு போயிருக்கிற ரத்தத்தை கொஞ்சம் கூல் பண்ணும். ஓகே. கூல் ஆயிடுச்சா? கனவு பட்டியல பாப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் கார்த்திக், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், அகவும் 5 to 6. 4 கேள்விக்கும் சரியா பதில் சொல்லி சரியா கனவு பட்டியல்ல 4 வார்த்தைகளை வச்சிருக்கீங்க. இப்படியே தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம்னா பிச்சு உதறிடலாம். ஓகே சார். இப்ப அடுத்தது 50,000 ரூபாய்க்கான கேள்வி. இதையும் சரியா சொல்லி இதுக்கு அடுத்ததையும் சரியா சொல்லிட்டீங்கன்னா தளம் 2 நிறைவு செஞ்சிடலாம். எஸ் சார். கேள்வி: முகலாய வரலாற்றின் படி சலீமுக்கு அனார்கலி எத்தனாவது காதலி? A1, B22, C9, D17. உங்கள் நேரம் ஆரம்பம். முகலாய வரலாற்றின் படி சலீமுக்கு அனார்கலி எத்தனையாவது காதலி? வினாடிகள் இருக்கு. ஆப்ஷன் A 1, ஆப்ஷன் B 22, ஆப்ஷன் C 9. 20 வினாடிகள் இருக்கு. ஆப்ஷன் D 17. 2 ஆப்ஷன் டவுட் இருக்கு. 12 வினாடிகள் இருக்கு. சார் ஆப்ஷன் D 17. ஆப்ஷன் D 17 இறுதியாக உறுதியாக. ஆப்ஷன் D 17. உலகம் முழுக்க இருக்க சரித்திரம் இந்த காதலர்களை போற்றி பாராட்டிட்டு 17வது காதலியா இருந்தா யாரும் கொண்டாடுவாங்க. பாப்போமா? கண்டிப்பா சார். ஓகே, D 17 சரியான விடையா? சரியான விடை. நீங்க முகலாய சாம்ராஜ்யத்துக்கு போறீங்களா சந்தோஷ்? 17-20 காதலி வச்சிருந்தோம்லாம் நல்லா இருக்கிறா. ஒரு காதலி வச்சுட்டு ஐயோ வேண்டாம். ஏங்க அதுக்குள்ள முறைக்கிறீங்க? முறைக்கல சார், சும்மா திரும்பி பார்த்தேன். இவ்வளவு நேரத்துல ஒரு வாட்டி திரும்பி பாத்தீங்களா? உங்களுக்கு சொல்லாம ஒரு பதில சொல்லிட்டாருன்னா அப்படி. சார் ஒரு ரொமான்டிக் லுக் கொடுத்தேன் சார். ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க, இப்ப பார்க்கலாம். கொடுங்க, அவருக்கு ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க. லுக் தானே கொடுக்க சொன்னவங்க. நீங்க ஒரு ரொமான்டிக் லுக் கொடுங்க. கவுண்டமணி அந்த படத்துல கொடுக்கிற மாதிரி கொடுக்கறாரு சார். D 17 சரியான விடைன்னு சொல்லி 50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு கேள்விதான் இருக்கு. அந்த ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னா 75,000 ரூபாய் ஜெயிப்பீங்க. 2வது தளத்தை வெற்றிகரமா முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி சரியா விடை சொன்னா என்ன பண்ணுவாங்க? டான்ஸ். தளம் 2ல 3வது கேள்விக்கு போறோம். 50,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போதைக்கு உங்களோட இருப்பு பணம் 10,000 தான். இன்னும் 2 துருப்பு சீட்டு இருக்கு. 75,000 ரூபாய்க்கான கேள்விக்கு போலாமா? எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது? A1, B2, C3, D5. உங்கள் நேரம் ஆரம்பம். எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் A1, B2, C3, D5. 25 வினாடிகளே மீதம் உள்ளது. நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க.
15 வினாடிகள். சார் ஆப்ஷன் சி 3. ஆப்ஷன் சி 3. இன்னும் 5 வினாடிகள் இருக்கு. இறுதியாக உறுதியாக ஆப்ஷன் சி 3. விமான நிலையங்களோட பேர் தெரியுமா? 2 ஷியோரா தெரியும், 3 தான் டவுட் சார். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை டவுட்டா இருக்கு சார். இல்லைன்னா வேற எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் மதுரை தான் எனக்கு தோணுது சார். ஓகே, சி 3 சரியா தவறா? சி 3 சரியான விடை. ₹75,000 உங்களுடைய இருப்பு பணமா இருக்கு இப்போ கையில. எப்படி இருக்கு சார்? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு சார். சரியான விடை சொன்னா என்னங்கோ? நம்ம டான்ஸ் பார்க்கலாங்கோ. ரெடியா இருக்கிறாருங்கோ. வாங்க சேர்ந்து ஆடலாம் வாங்க. சூப்பரா ஆடுறீங்களே. இதுக்கு முன்னாடி எங்க டான்ஸ் கத்துக்கிட்டீங்களா? இப்பதான் கத்துட்டு இருக்கேன். 3 வருஷத்துல மெதுவா உங்களை ஆட வச்சு, அவங்க டியூனுக்கெல்லாம் உங்களை ஆட வச்சு ஆட்டத்துக்கு உங்களை பழகிட்டு இருக்காங்க. ஆமா, நல்லா பாடுவாங்க அவங்க. நல்லா பாடுவாங்களா? ஆமா. ஏங்க எவ்வளவு டேலண்ட்டுங்க உங்களுக்குள்ள. குயில் மாதிரி கூவுவீங்கன்னு நினைச்சா குயில் மாதிரி பாடுவீங்களா? சார் பாடுவேன். என்ன பாட்டு பாடுவீங்க சார்? இந்த சாங் சந்தோஷ்க்கு டெடிகேட் பண்றேன். பாடுங்க. ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அன்பே, இரவை கேட்கலாம் விடியல் தாண்டியும் இரவே நீளுமா என் கனவில் நான் கண்ட நாள் இதுதான் கலாப காதலா பார்வைகளால் பல கதைகள் பேசிடலாம் கலாப காதலா கலாப காதலா. I love you, Tishlu. Thank you. I love you so much. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் முடிஞ்சது. இப்போ உங்க கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள்: கார்த்திக், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், அகவும், 5 6, 17, 3. கனவு பட்டியலில் 6 வார்த்தைகள். கையிருப்பு பணம் 75,000. 3வது தளத்துக்கு போறோம். 3வது தளம் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது சொல்றேன். எக்ஸிட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகே சார். கேள்வியை பார்ப்பதற்கு முன்னால் நீங்க விலகிக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே நீங்க விலகிக்கலாம். தளம் 3ல பதில் எங்க தவறா சொல்லி வெளியேற நேர்ந்தால் 75,000 தான் உங்களோட கையிருப்பு பணமா இருக்கும். அந்த 4 கேள்விக்கும் சரியான விடை சொன்னால்தான் தளம் 3 நிறைவு பெறும். அதுலதான் உங்களுக்கு சொன்ன ஒரு ஆப்ஷன் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு தளத்துல இருக்கிற சிறப்பு ஆப்ஷன். இந்த தளத்துக்கு உங்களுக்கு 60 வினாடிகள் நேரம் உண்டு. ஸோ நல்லா யோசிச்சு பதில் சொல்லலாம். முதல் கேள்வியே ₹1,00,000 கேள்வி. சொல்லும் போதே ஒரு லட்சாதிபதி ஃபீலிங் வருதுல. 1,00,000 யாப்பா. இன்னும் 2 துருப்புச்சீட்டுகள் உங்களுக்கு பாக்கி இருக்கு. பொறுமையா விளையாடுங்க, கனவு அடையுங்க, சந்தோஷமா இருங்க. கேள்வி பார்ப்போமா? கண்டிப்பா சார். தளம் 3 கேள்வி 1. இவர்களுள் பூமியில் முதலில் அவதரித்த மகான் யார்? உங்கள் ஆப்ஷன் ஏ புத்தர், பி நபிகள் நாயகம், சி மகாவீர், டி இயேசுபிரான். உங்கள் நேரம் ஆரம்பம். இவர்களுள் பூமியில்
முதலில் அவதரித்த மகான் யார்? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ புத்தர், பி நபிகள் நாயகம், சி மகாவீர், டி ஏசுபிரான். எப்பவுமே குத்து மதிப்பு ஒன்று சொல்வீங்களே. சார் ஆப்ஷன் டி ஏசுபிரான். ஆப்ஷன் டி ஏசுபிரான். இறுதியாக உறுதியாக? உறுதியாக சார். ஆப்ஷன் டி ஏசுபிரான். பூமியில் முதலில் அவதரித்த மகான். இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புக்கும் முன்னால் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு, தெரியுமா? எஸ் சார். சோ பிஃபோர் கிரைஸ்ட் உலகம் இருந்திருக்கிறது, ஆனால் மகான் இருந்திருக்காங்களா? டோட்டலாக பிளாங்காக இருக்கு சார். இப்போ சரியான விடையாக இருந்தா உங்க கனவு பட்டியல் இன்னும் ஒரு பதிலோட அதே மாதிரி சின்னமா இருக்கும். தவறா இருந்ததுன்னா பெருசாகும். 1 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. உங்களது பதில் தவறு. உங்க கனவு பட்டியலை பார்ப்போமா? உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் கார்த்திக், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், அகவும், 5 6, 17, 3, புத்தர், நபிகள் நாயகம், மகாவீரர், ஏசுபிரான். கனவு பட்டியல் சின்னமா அழகா இருந்தது, டக்குன்னு பெருசாயிடுச்சு. இது எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கவலைப்படாதீங்க. உங்களுடைய முதல் துருப்புச்சீட்டு இப்ப நீங்க யூஸ் பண்ண போறீங்க. துருப்புச்சீட்டுல வர வார்த்தைகள் கனவு பட்டியலில் சேராது. தவறா பதில் சொல்லும் பட்சத்தில் இன்னொரு வாட்டி கனவு பட்டியலையும் பார்க்க முடியாது. துருப்புச்சீட்டை யூஸ் பண்றோம். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுங்க. உங்கள் துருப்புச்சீட்டுக்கான கேள்வி விஷுவலா இருக்கலாம், சவுண்டா இருக்கலாம், இல்லை சவுண்ட் அண்ட் விஷுவல் கம்பைண்டா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் நல்லா கூர்ந்து கவனிங்க. ஏன்னா கேள்வி அது சம்பந்தமாகும், அதிலிருந்தும் தான் கேட்கப்படும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான விஷுவல் பார்க்கலாம். சார் வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? தேங்க்யூ. இந்த தண்ணி குடி. என்ன படிக்கிற? BA history. BA history. என் பேர் சக்திவேல். அப்பா அம்மாவுக்கு 2வது பையன். பிஎஸ்சி படிச்சுட்டு போலீஸ் ட்ரைனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா வாட்ச் பண்ணீங்களா? தான் என்ன படிப்பதாக த்ரிஷா கூறுகிறார்? BA ஹிஸ்டரி, BA எக்கனாமிக்ஸ். BA ஹிஸ்ட்ரி. இறுதியாக உறுதியாக BA ஹிஸ்டரி. இறுதியாக BA ஹிஸ்டரின்னு சொல்லியிருக்காங்க. பதில் என்னன்னு பார்க்கலாம். BA ஹிஸ்டரி சரியான விடை. ஆட்டத்துல திரும்பி வந்ததோடு மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ரூபாயான பரிசு உங்களுடைய இருப்பு பணமாக இப்போ இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ தொடர்ந்து விளையாடணுமான்றதையும் நீங்க முடிவு பண்ணலாம். இல்ல இந்த 1 லட்சம் ரூபாயோட கனவு பட்டியல இருக்க எல்லா பேரையும் சொல்லிட்டு போட்டியில இருந்து விளைவிக்கலாமாங்கிறதையும் நீங்க தான் முடிவு பண்ணலாம். இப்போ தொடர்ந்து விளையாடுறேன் சார். ஏன்னா ஒரு துருப்புச்சீட்டு இருக்கு. அதுல மிஸ் ஆச்சுன்னா திருப்பி 75,000 வந்துருவீங்க. துருப்புச்சீட்டு இருக்கங்காட்டி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஜாலியா தானே வந்தீங்க. இப்போ நர்வஸா இருக்கீங்க நீங்க? சார் அந்த ஒரு படபடப்பு தெரியுது கண்ணுல. ஆமா சார். நர்வஸா இருக்கீங்க. ஆமா. அந்த நர்வஸ்னஸோட தொடர்ந்து விளையாடினா சரியான பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? சோ ஒரு பிரேக் போய்க்கலாமா? இந்த ஷோ எப்பவுமே உங்களுக்காக, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல இருந்து கேட்கப்படுற கேள்விகள். அதே மாதிரி இந்த ஷோ உங்களுக்கான ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிட்டோம். நீங்க இந்த ஆட்டத்துல இருந்து எந்த காரணத்துக்கு கூட வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு 2 துருப்புச்சீட்டு கொடுக்குறோம். குத்து மதிப்பா விளையாடாம கான்பிடண்டா விளையாடுங்க. 3வது தளத்தில் 2வது கேள்வி 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் இந்திய தலைவர் யார்? ஏ திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், பி திரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள், சி மகாத்மா காந்தி அவர்கள், டி திரு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள்.
உங்கள் நேரம் ஆரம்பம். மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் இந்திய தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள். ஆப்ஷன் பி திரு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஆப்ஷன் சி திரு மகாத்மா காந்தி அவர்கள். ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். 30 வினாடிகள் கரைந்து விட்டது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இது ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. சார் ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். இன்னும் 10 வினாடிகள் இருக்கு. 5 வினாடிகள் தான் இருக்கு. இறுதியாக சார், இறுதியாக ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன். ஆப்ஷன் டி ராஜாராம் மோகன் ராய். புத்துமதிப்பான ஒரு பதில். இல்ல, இது எனக்கு ஹிஸ்டரியில படிச்ச ஞாபகம் இருக்கு சார். 1.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. கனவு பட்டியல் ஏற்கனவே பெருசு. இது தவறா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். இந்த பதில் சொல்றதுக்கு எது உந்துதலா இருக்கு? சார் சக்தி அபாலிஷ் பண்ணார் சார். சக்தின்ற சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணது ராஜாராம் மோகன் ராய் தான். ஸோ அதனால அவர் மறுமலர்ச்சியின் தந்தை. ராஜாராம் மோகன் ராய் சரியான விடை. இரண்டரை லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. தொடர்ந்து விளையாடலாம், இல்ல 1,50,000 ரூபாயோட எக்ஸிட் ஆகலாம். உங்க கனவு பட்டியல் ஒரு வாட்டி பாருங்க. உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் கார்த்திக், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், அகவும், 5 6, 17, 3, புத்தர், நபிகள் நாயகம், மகாவீரர், ஏசுபிரான், ராஜாராம் மோகன் ராய். தவறான விடை சொல்ல நேரும் பட்சத்தில் கனவு பட்டியலை மீண்டும் பார்க்க வாய்ப்பு இல்ல. இல்ல, விளையாடுறேன் சார். விளையாடுறீங்க? கண்டிப்பா. சரி, ஓகே. உங்கள் தன்னம்பிக்கைக்கு பாராட்டுகள். தளம் 3, கேள்வி 3 என்னன்னு பாப்போமா? பாப்போம் சார். இவற்றுள் தமிழ் மொழி எந்த நாட்டின் நாணயத்தில் அச்சிடப்பட்டிருக்காது? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மலேசியா, பி மொரிஷியஸ், சி சிங்கப்பூர், டி ஸ்ரீலங்கா. உங்கள் நேரம் ஆரம்பம். இவற்றுள் தமிழ் மொழி எந்த நாட்டின் நாணயத்தில் அச்சிடப்பட்டிருக்காது? ஆப்ஷன் ஏ மலேசியா, ஆப்ஷன் பி மொரிஷியஸ், ஆப்ஷன் சி சிங்கப்பூர், ஆப்ஷன் டி ஸ்ரீலங்கா. 40 வினாடிகள் இருக்கிறது. பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. 2.5 லட்சம் ரூபாய்க்கான கேள்வி. இவற்றுள் தமிழ் மொழி எந்த நாட்டின் நாணயத்தில் அச்சிடப்பட்டிருக்காது? இன்னும் 20 வினாடிகள் உள்ளது. சார் ஆப்ஷன் பி மொரிஷியஸ். இன்னும் 12 வினாடிகள் இருக்கு. ஆப்ஷன் பி மொரிஷியஸ் சொல்லிருக்கீங்க. குத்து மதிப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு. ஓகே, இறுதியாக உறுதியாக ஆப்ஷன் பி மொரிஷியஸ். ஆப்ஷன் பி மொரிஷியஸ். என்ன ஐடியா? சார் மலேசியால ஒன் ஆஃப் த ஒஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் சார். சிங்கப்பூர்லயும் இருக்கு, மொரிஷியஸ்ல தான் இருக்காது சார். ஏன் மலேசியா? மலேசியா என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க சார். உங்க லாங்குவேஜ் நிறைய அங்க பேசுறாங்க மலேசியால. பேசுறதுக்கும் ஒரு நாட்டுடைய நாணயத்தில் இல்ல அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஒஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாங்க சார். மலேசியா நான் போனது கிடையாது, ஆனா சிங்கப்பூர் ஷோரா இருக்குன்னு எனக்கு தெரியும் சார். மொரிஷியஸா தான் இருக்கு. ஆப்ஷன் பி மொரிஷியஸ் சரியான விடையா? சரியான விடையா இருக்கும் நினைக்கிறீங்களா?
மொரிஷியஸ் என்பது தவறு. நீங்க இல்லைன்னு சொன்ன மொரிஷியஸ் நாட்டில் தான் தூய தமிழ் இன்னும் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணாத சில நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, எண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெல்லாம் இன்னும் அவங்க யூஸ் பண்றாங்க. உங்களுடைய கனவு பட்டியல் உங்க கனவு அளவுக்கு பெருசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்க கனவு பட்டியலை பார்ப்போம். உங்கள் கனவு பட்டியலில் உள்ள வார்த்தைகள் கார்த்திக், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், அகவும் 5 6, 17, 3, புத்தர், நபிகள் நாயகம், மகாவீரர், இயேசுபிரான், ராஜாராம் மோகன் ராய், மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ், ஸ்ரீலங்கா. ஸோ கனவு பட்டியல் இப்போ இவ்வளோ பெருசா இருக்கு. இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் துருப்புச்சீட்டு. துருப்புச்சீட்டு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விஷுவலாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட கேள்வியாக தான் இருக்கும். ஸோ அதை கூர்ந்து கவனிங்க. துருப்புச்சீட்டுக்கான கேள்வி துருப்புச்சீட்டுக்கான கேள்வி. விபத்து நடக்க காரணமாக இருந்த தார்பாயின் நிறம் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மஞ்சள், பி சிகப்பு. ஏ மஞ்சள். எல்லோ கலர் தார்பாலின் ஷீட் தான் வந்து பஸ் மேல பட்டது சார். நிச்சயமா? நிச்சயமா சார். இறுதியாக இறுதியாக உறுதியாக உறுதியாக இறுதியாக உறுதியாக மஞ்சள் நிற தார்பாலின் சரியான விடை. சரியான விடை, கரெக்டா சொல்லிட்டீங்க. ட்ரம் கார்டு எதுவும் கையில இல்ல. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. தவறான பதில் வந்துச்சுன்னா 75,000 இருப்பு பணம் ஆயிடும். தொடர்ந்து விளையாடுறோமா இல்லையா அப்படிங்கிறது நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. 2.5 லட்சம் ரூபாய் இப்போ உங்களுடைய இருப்பு பணமாக இருக்கு. கனவு பட்டியலில் இருக்க எல்லா வார்த்தைகளையும் சரியா சொன்னீங்கன்னா அந்த 2.5 லட்சம் ரூபாய் உங்களுடைய உறுதி பணமாகும். தொடர்ந்து விளையாடுமா மாட்டோமான்னு ஒரு முடிவெடுங்க. ஏன்னா உங்களோட அந்த அந்த தன்னம்பிக்கை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் திடீர்னு எனக்கு ஒரு டவுட். ஆ துருப்புச்சீட்டு எதுவும் இல்லை, அதனால 75,000 2,50,000 ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதனால நான் போன வாட்டி கேட்டேன் உங்களை, இந்த எக்ஸிட் ஆப்ஷன் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்கு எங்கேயாவது தோணுதான்னு கேட்டேன். எனக்கு அதெல்லாம் தோணல சார். கனவு அடையணும் அப்படின்னு சொன்னீங்க. கனவு அடையணும், அது உண்மைதான் சார். ஆனா கொஞ்சம் இப்போ இன்கேஸ் வர்றது தப்பாகி போச்சுன்னா, இப்போ எனக்கு 2 தப்பாயிடுச்சு, அதனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ இந்த கையிருப்பு பணம் உங்களுடைய உறுதி பணம் ஆவதற்கு நீங்க கனவு பட்டியலில் இருக்க எல்லா பதில்களையும் சொல்லணும். தொடர்ந்து விளையாடுறோமா? சார் எக்ஸிட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்றீங்க. இது உங்களுக்கான விளையாட்டு. நீங்க எடுக்கிற முடிவு தான் எப்பவுமே உங்களுக்கு உங்க முடிவுப்படியே போவோம். எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இறுதியா உறுதியா நீங்க எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்றீங்களா? எஸ் சார். ஓகே, இறுதியா உறுதியா அவங்க எக்ஸிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கனவு பட்டியல் ஃபுல்லா நீங்க சொல்லணும். ஏன்னா எக்ஸிட் ஆப்ஷன்ல கனவு பட்டியலை பார்க்க முடியாது, உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். இப்போ கனவு பட்டியல் வரும், ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கணும். ரெடியா இருங்க. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். கார்த்திக், அகவல் 17, 5 to 6, 3, நபிகள் நாயகம், மகாவீரர், புத்தர், ஜீசஸ் கிரைஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ராஜாராம் மோகன் ராய், மொரீஷியஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, அவ்வளவுதான். டைம் போயிட்டே இருக்கு.
எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சார். உங்கள் நேரம் முடிவடைந்தது. இப்போ உங்க கனவு பட்டியல்ல நீங்க எவ்வளவு பதில் சொல்லியிருக்கீங்க, எவ்வளவு பதில் விடுபட்டிருக்குன்னு பார்ப்போம். 15 சொல்லணும், 14 தான் சொல்லியிருக்கீங்க. நீங்க விட்ட ஒண்ணு எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் சார். அழகிய தமிழ் மகன், உங்களுடைய அழகிய தமிழ் மகன் ஒரே ஒரு பதிலினால் நீங்கள் இழக்கும் தொகை ஒன்றும் பெரிதல்ல. இவ்வளவு தூரம் நீங்க விளையாண்டவங்கள அப்படிலாம் நாங்க வந்து டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். 93% நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்க 2,50,000 ரூபாயில இருந்து 2,32,500 ரூபாய் உங்களுடைய வெற்றி பரிசு தொகை. ரூபாய்க்கு வந்து அவ்வளவு எக்ஸைட் ஆனீங்க. நான் இதுக்கு நீங்க அப்படியே பறந்து கிறந்து வருவீங்கன்னு நினைச்சேன் சார். என்னால எக்ஸ்பிரஸே பண்ண முடியல சார், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆடி தீர்த்துருங்க சார். சந்தோஷ் கூட சார். வாங்க சந்தோஷ், வாங்க. நீங்க சிங்கிள் ஷாட்ல இவ்வளவு பெரிய பணம் சம்பாதிச்சிருக்கீங்களா? சம்பாதிச்சிருக்கீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப 2,32,500 ரூபாய்? சார் சொல்ல வார்த்தை இல்ல, செஞ்சு காட்டவா? காமிங்க. I love you. அருணா சந்தோஷ் அவர்களை தொடர்ந்து இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கண்டஸ்டன்டோட உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறதுக்கு முன்னாடி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பு பஞ்சு.